வேறு லெவலாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் நம்ம ட்ரீம் கேச்சர்னு சொல்லுவோமே. ஸோ அதுதான் இது. தபையில் அடித்து காட்டுறாரு போலக்குது. வாங்குங்கடா வாங்குங்கடான்னு சொல்லிவிட்டு. ஆனால் உங்களுக்கு தேவைன்னா தானே வாங்குவாங்க. இன்னும் பாருங்கள், சின்ன பையன் பலூன் நிற்கிறான் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டே நம்ம இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கணும். நிறைய ஜுவல்லரி கடைங்க தாங்க வச்சுருக்குது. நான் ரெயின் கோட்டில் இருக்கும். எவ்வளோண்ணா? யாருக்கு எனக்கு தான். ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டி பஸாருக்கு தாங்க போக போகிறோம். ஸோ ஸ்ரீநகரில் இருக்கிற பாண்டி பஸாருக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ 2 நாளே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கிளைமேட் வந்து பயங்கரமாக இருக்குது கைஸ். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருந்தது. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, இன்றைக்கி சண்டேன்றதுனால பாண்டி பஜாரில் கூட்டமாகவும் வேறு இருக்கும். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருள் வாங்க வேண்டியது இருக்குது டி நகரில். ஸோ வாங்க நம்ம போய்ட்டு டி நகரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தியாகராஜன் சாலை, டி நகர். ஸோ நம்ம வந்துட்டோங்க கைஸ். ஆனால் ஹெவியான டிராஃபிக் கைஸ். பத்தாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரைடு நடக்குது. ஸோ யாரெல்லாம் ஹெல்மெட் போட்டுன்னு வரலையோ அவங்க எல்லோரையும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்கார் பிடிச்சிட்டு இருக்காரு. இங்கேருந்து ஆரம்பிக்குது கைஸ் பாண்டி பஜார். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது? ஆர்ட் சிப்ஸ். அதுக்கு பக்கத்தில் நம்ம ஜேஸ் நட்ஸு, அந்த ஸ்வீட்ஸு, அதுக்கேற்ற கடைங்க தாங்க கைஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம அந்த டாய் கடை இருக்குது. பக்கத்தில் நம்ம அந்த ஸ்வீட் கடை நான் சொன்னல கைஸ், அந்த நட்ஸு அந்த மாதிரியான ஸ்வீட் கடைங்க, துணி கடைங்க இருக்குது. இது என்னமோ ஜவுளி கடை கைஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களா. இந்த ஒரு ஆலமரம் மட்டும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது கைஸ். அந்த சைடு என்ன இருக்குது? நம்ம ரோடு கிராஸ் பண்ணி அந்த சைடு போக முடியுமான்னு தெரியல. எங்கே பாருங்க கைஸ், சூப்பராக இருக்குதுல்ல இது. அந்த ஒரு லேசர் லைட் வந்து கரெக்டாக இதில் அடிக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஷாப்போடைய லோகோ தெரியுது கைஸ். அது உண்மையில வேறு லெவலில் இருக்குதுன்னு தாங்க சொல்லணும். அது இது நாராயணா பியரல்ஸா தெரியல கைஸ். அது என்னமோ ஒரு நகை கடை, அது மட்டும் நல்லா தெரியுது. நைட் டைமில் இந்த ஒரு இடம் மட்டும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். பாருங்களேன். ஏன்னா அந்த மரத்தை சுற்றி அந்த லைட் மாதிரி வந்து கட்டி தொங்க விட்டுட்டு இருக்காங்க. இது என்னது? ஜுவல்லரி ட்ரீ, நகை கடை. மேலே இது என்னமோ போட்டிருக்காங்களே கைஸ். இது என்னமோ ஒரு பிராண்டு, என்ன பிராண்டுன்னு சொல்லிட்டு தெரியல. மெயினாக வந்ததே இந்த ஒரு மரத்தை பார்க்கறதுக்கு தான் கைஸ். வேறு லெவலாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் நம்ம ட்ரீம் கேச்சர்னு சொல்லுவோமே. ஸோ அதுதான் இது. ட்ரீம் கேச்சர் மாதிரி செட்டப்பில் நம்ம அந்த லைட்ஸில் தொங்க விட்டுருக்காங்க. என்னென்னு தெரியல கைஸ், லைட் ஆன் பண்ணலை. இந்த இடத்துல பாருங்கள், கோயில் கட்ட முடியலன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்க்ரீனை வச்சு அதில் என்னமோ இதெல்லாம் போட்டுன்னு இருக்கிறாங்க கைஸ், வீடியோலாம். சரி, ஓகே, அது போடட்டும். நம்ம ஒரே இடத்துல இருக்கோன்னா ஒரு 4-5 இடம் ரவுண்ட் அடிப்போம். இங்கே பாருங்கள், புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது, வரலட்சுமின்னு சொல்லிவிட்டு. காற்று, நல்ல காற்று கைஸ். உள்ளே போட்டிருக்க ஏசி காற்று வெளியே வரைக்கும் வருதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு மக்களை கவர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பிடிக்குன்னு தெரியல கைஸ் இந்த ஒரு வீடியோ. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நைட் விளாக் மாதிரி ஆகுது இது. ஸோ பகலில் வந்து உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக தெரியும். இருந்தாலும் நம்ம வந்த டைம் அந்த மாதிரி பத்தாவதுக்கு பகலில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமும் இருக்காது. ஸோ நைட் டைமில் தான் நீங்கள் இந்த அளவுக்கு கூட்டத்தை பார்க்க முடியும். பத்தாவது இது வந்து வீக்கெண்டு வேறு. இந்த இடத்துல பாருங்களேன், என்னமோ ஒரு வட்டமாக இருக்குது. வட்டமாக இருக்குன்ற பாருங்கள். ஒரு தடுப்பு மாதிரி வச்சுருக்காங்க. என்னென்னா அது வேறு ஒன்றும் இல்லை. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஸோ அதில் யாரும் மக்கள் கையை வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு தடுப்பு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடம் பாருங்கள், எல்லா மரத்துலேயும் இந்த மாதிரி ஒரு கலர் லைட்டு தொங்க விட்டுடுறாங்க கைஸ். அப்போ தான் இந்த மரத்துக்கிட்ட வருவாங்க. கிட்ட வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த கடையும் பார்ப்பாங்களே. இதெல்லாம் அந்த கடைக்காரங்க படுற வேலை கைஸ். இங்கே பாருங்கள், பாசி மணி, ஊசி மணி, எல்லா மணியும் வைக்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க வைக்கட்டும். தலைவன் பார்த்தீங்களா, சூப்பராக தூங்கிட்டு இருக்கான். என்ன கைஸ் இது? என்னமோ அந்த ஸ்வீட் கேன் அதெல்லாம் வைக்கிறாங்க கைஸ். வேறு என்னென்ன வைக்கிறாங்க? இந்த சைடு போனோம்னா நம்ம அந்த டீ கடை அதெல்லாம் இருக்கும் போலையே. பத்தாவது இங்கே பாருங்கள், அந்த தேங்காய் பூ துணி கடை, இளநீர் கடை. பத்தாவது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பூ கடை இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல நிறைய அந்த வேலு மணி அதெல்லாம் அந்த அதுக்கேற்ற ஒரு கடை. இவர் பாருங்கள் கைஸ், கையில் அந்த ஒற்றடிக்கிற குச்சி விற்கிறாரு பாருங்கள். ஹைட்டு ஏற்றி இறக்கி வைக்கிறாரு. இது இவ்வளோ ஹைட்டு போகண்டான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், மெக்டொனால்ட்ஸ். நமக்கு மெக்டொனால்ட்ஸே தேவையில்லை கைஸ்.
இந்த ஒரு பொம்மையை மட்டும் அப்படியே பார்த்துருவோம். ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்குது. இந்த ஒரு பொம்மைக்கு பக்கத்தில் உட்காந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுங்க. ஆனால் நான் இப்போ எடுக்க போகிறதில்ல, ஏன்னா நமக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது கைஸ். நம்ம வந்தது ஒரு சில பொருள் வாங்க, அந்த பொருளை வாங்குவோம். இங்கே பாருங்கள், இவங்களும் ஏதோ ஒரு மீடியா சேனல் பழகுது. என்ன போட்டிருக்காங்க, என்ன மீடியா சேனல்னு தெரியல. சரி, ஓகே, என்ன வேறு தான் நமக்கு என்ன. இது என்னது, இது ஷூ கடையா? ஓகே, ஷூ பேக்ஸ். ஆனால் நம்ம ஷூ பேக்ஸில் வாங்க போகிறதில்ல, நம்ம வாங்க போகிறது அதை விட வேறு ஒன்று. இங்கே பாருங்க கைஸ், தபேலா. நல்லா இருக்குது கைஸ். பாண்டி பஜார் பார்க்கவே நிறைய ஹேப்பனிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், தபேலா அடித்து காட்டுறாரு போலக்குது. வாங்குங்கடான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு தேவைன்னா தானே வாங்குவாங்க, அதுவும் கரெக்டாக தான். இது என்னது, கீதா கெஃபே. உள்ளே போனீங்கன்னா நம்ம அந்த சாப்பிட்ற ஐட்டெல்லாம் இருக்கும் போல். ஓகே, இருக்கட்டும். இந்த ஒரு சைடு சுற்றி முடிக்கவே நமக்கு ரொம்ப நேரம் ஆகிடும் போல இருக்குது கைஸ். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ கடைங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓப்பனில் இருக்குது. இங்கே பாருங்கள், சோம்பு. அப்படி இதெல்லாம் நான் சின்ன வயசில் வாங்கினது கைஸ். எதை போட்டு நம்ம அந்த நியூஸ் பேப்பரு பழைய பொருட்கள்லாம் போட்டு வாங்கினது அந்த ஒரு சோம்பு. அப்படியே இங்கே பாருங்கள், சின்ன பையன் பலூன் வைக்கிறான் பார்த்தீங்களா. ஸோ நமக்கு அந்த பலூன்லாம் தேவைப்படாது, அதனால தான் நம்ம அந்த பலூனே வாங்கலை. இந்த இடத்துல பாருங்கள், சின்ன சின்ன பொம்மைங்க இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். பக்கத்தில் என்ன கைஸ், ட்ரெஸ் கடைங்க தான் இருக்குது சுற்றி நிறைய. கைஸ், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க இருக்குது. ஆனால் நம்ம தேடுற கடை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம கடையில் மாட்டவே இல்லை கைஸ். ஸோ எப்போ மாட்டேன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம மாட்டும் போது அந்த ஒரு கடைக்கு போய்க்கலாம் கைஸ். பாருங்களேன், என்னது இது, பெட்ரோல் பங்க்கில் கூட ஒரு 2 மரம் இருக்குது. ஸோ அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட், எங்கே பார்த்தாலும் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு சுற்றி விட்டுருக்காங்க கைஸ். அது வந்து உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. ஸோ நம்ம இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் விலாக் பண்ணுவோம். நம்ம டி நகரை பண்ண போகிறதில்ல, அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அதை ஏதோ தான் கைஸ் அது பேர், அண்ணா நகரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் விலாக் பண்ண போகிறோம் கைஸ். அது இந்த வாரம் இல்லை, நெக்ஸ்ட் வீக் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி பஜாரை தான் சுற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நமக்கு தேவையான ஒரு 2-3 பொருட்களையும் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. அந்த பொருள் என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். பின்னாடி பார்த்தீங்களா அந்த ஒரு வண்டி வருது, பரவாயில்ல கைஸ். அந்த ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதை யார் தான் யூஸ் பண்ணுவாங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இங்கே நிறைய கடைங்க இருக்குது, அது பாருங்கள். பைக் விடுறதுக்குலாம் பார்க்கிங் இருக்காதுன்னு நினச்சேங்க கைஸ். பார்த்தா பரவாயில்ல, பார்க்கிங் வந்து நிறையவே இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிங் பண்ணிவிட்டு நிறைய இடத்துக்கு போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வரலாம். ஆனால் பைக் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது கைஸ். நம்ம அந்த சைடு ரோடு கிராஸ் பண்ணி இந்த பக்கமே வந்துட்டோம் கைஸ். இந்த பக்கமும் பெருசாக எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அந்த சைடு தான் நிறைய கடைங்க இருக்கிற மாதிரி தெரியுது கைஸ். ஸோ அதனால் ஒரு மார்க்கெட் மாதிரியும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகுது. நம்ம ரோடு கிராஸ் பண்ணி அண்ணாண்ட பக்கம் போவோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிக்குது. பெருசாக எதுவும் இல்லை, ஒரு 2-3 ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது, கலர் ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது. இந்த மல்லிப்பூ இருக்குது, வேறு எதுவும் இல்லை கைஸ் பெருசாக இந்த ஒரு இடத்துல. ஓகே, நம்ம ரோடு கிராஸ் பண்ணி அந்த சைடு போவோம். அங்கே நிறைய ஃப்ளவர் ஷாப்பு, பத்தாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம கிராஸ் பண்ணுவோம். கைஸ், இந்த இடத்த தான் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ளவர் ஷாப்பு தான் கைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போவோம், பொக்கேலாம் இருக்குது பார்த்தீங்களா. பரவாயில்ல, நம்ம அந்த கோயம்பேடு பூ மார்க்கெட் மாதிரி இங்கேயும் டி நகர்லேயும் ஒரு பூ மார்க்கெட் இருக்குது. ஃபுல்லாக பொக்கேங்க தான் கைஸ். எந்த சைடு என்ட்ரன்ஸு, இந்த சைடும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போமா. இந்த ஒரு மினி மால்குள்ளே, இதுக்குள்ளே தான் வந்து போன வாட்டி ஒருத்தர் வீடியோ போட்டுறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய பொருட்கள் இருக்குது கைஸ். அது வரைக்கும் போது பாருங்கள், அந்த சைடும் போகுது, ஸோ இந்த சைடும் போகுது. சுற்றி நிறைய கடைங்க இருக்குது, தெரியுதுங்களா. ஃபஸ்ட்டே நம்ம இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கணும். நிறைய ஜுவல்லரி கடைங்க தாங்க கைஸ் இருக்குது. அவ்வளோதானா கடைன்னு நினைக்கிறேன் இது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த சைடு போவோம். இந்த ஒரு இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் தாங்க இருக்குது. அந்த பையன் அடிச்சுட்டு இருக்கான், சத்தத்தில் ஒன்றுமே கேட்கல. ஸோ நம்ம மேலே ஏறி பார்ப்போம். இதுக்கு மேலேயாச்சும் எதனா நல்லதாக மாட்டுதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, நம்ம தேடி வந்தது ரெயின் கோட்டை தான். நம்ம தேடி வந்தோம், கேட்போம் ரெயின் கோட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க தான் இருக்குது. நம்ம தேடி வந்தது ரெயின் கோட்டு கைஸ். வெளியே மாட்டி வச்சுருந்தாங்க,
ஆனால் அது எங்கே யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. உள்ளே போன்னு சொன்னாங்க. ரெயின் கோட்லாம் இருக்குமாண்ணா? ரெயின் கோட்டு இந்த சைடா? இந்த சைடு தான் சொல்கிறாங்க, எங்கன்னு தெரியல. நான் ரெயின் கோட்லாம் இருக்கு. எவ்வளோண்ணா? யாருக்கு? எனக்கு தான். 20 minutes later. ஸோ ரெயின் கோட்டு மட்டும் தாங்க தொங்க விட்டுருக்காங்க. ஆனால் நம்ம தேடுற பட்ஜெட்டில் இங்கே இல்லை கைஸ். 500 சொல்கிறாங்க செட்டு. ஓகே, நம்ம இன்னொரு நாள் வரும்போது வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஒரு இடத்துக்குள்ளே அந்த மாதிரி தாங்க கைஸ் இருக்குது. நிறைய அந்த ஜுவல்லரிஸ் தான் இருக்குது. என்ன சொல்லுவாங்க அது, கவரிங் ஜுவல்லரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது இதுக்குள்ளே. அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ 3rd ஃப்ளோர் போனீங்கன்னா நீங்கள் அந்த துணியெல்லாம் தைக்கலாம். அந்த டெய்லர் கடைங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே இருக்குது. பூக்கடைங்க தாங்க நிறைய இருக்குது டி நகரில். டி நகர்னு சொல்லாமா, இதை பாண்டி பஜார்னு சொல்லாமா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுன்னு வச்சுக்கோங்க கைஸ். ஆனால் ரோடு டி நகர் ரோடுன்னு தான் போட்டுருக்கு மேப்பில். நம்ம சொல்கிறது பாண்டி பஜார்னு சொல்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே பாருங்கள், மினி மோர் மார்க்கெட் இருக்குது பாருங்களேன். புக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இங்கே. ஸோ உங்களுக்கு தேவையான புக்ஸ் வாங்கி படிங்க. நான் வாங்கி வச்ச புக்கே படிக்காமல் இருக்குது, அதை நான் படிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், சன் கோல்டு கவரிங். இந்த இடம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவரிங் செயின் தான் இருக்கும் போல். வெளியே அந்த டிசைன் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இங்கேருந்து தெரியுதுங்களா எவ்வளோ இருக்குது பாருங்களேன். நிறைய டிசைன் இருக்குது, எல்லாமே கவரிங் தான். நீங்கள் வேணும்னா வாங்கிக்கிங்க. அது வரைக்கும் போகுது கைஸ். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கவரிங்கு நகைங்க இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பழக்கடைங்க இருக்குது. பக்கத்தில் சின்ன ஒரு மார்க்கெட்டு மாதிரி இருக்குது. மார்க்கெட்டுன்னு சொல்லலாமா, அது என்ன சொல்கிறது, மளிகை கடை மாதிரி ஒன்று இருக்குது. இதுக்கு மேலே போனால் என்ன கைஸ் இருக்குது? இதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை. ஓகே, தெருவு தான் வருது. நம்ம திரும்பவும் அந்த ஒரு பாண்டி பஜார் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போயிடுவோம். அங்கே பாருங்கள், யாருன்னே தெரியல. அவன் ரெண்டு பேரை ஃபோட்டோலாம் எடுத்தாங்களே, இவங்க தான் ஃபோட்டோ எடுத்தது. எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல கைஸ். சரி ஓகே, இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம அந்த கவரிங் கடைங்க தான் இருக்குது. கவரிங் கடைன்னு சொல்லலாமா, கவரிங் நகை கடைன்னு சொல்லலாமா, என்ன வேணால் சொல்லலாம். நம்ம அங்கே பாருங்களேன், ஒரு மோல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. அவர் தான் கைஸ் அந்த தபையில் அடிச்சுட்டே போகிறாரு. இதுக்கு மேலே மோஸ்ட்லி துணி கடைங்க தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மயில் இருக்குல்லே வந்து பார்த்தீங்களா எப்படி சூப்பராக செஞ்சுருக்காங்க. சோம்பப்படி கடை கைஸ். திரும்பவும் சோம்பப்படியா? அந்த சைடும் சோம்பப்படி கடை பார்த்தோம், இந்த சைடும் சோம்பப்படி கடையை பார்க்குறோம். இது ஃபுல்லாக நம்ம இந்த கடையை தான் கைஸ். என்ன கடை? வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் வாங்குகிற கடை. இது துணி கடை, வெளியே பார்த்தாலே தெரியுது. இந்த சைடு பாருங்கள், நிறைய அந்த பொம்மை கடைங்க தான் இருக்குது கைஸ். இதெல்லாம் என்னது என்னென்னே தெரியல கைஸ். நிறைய இடம் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. மோஸ்ட்லி துணி கடைங்க நிறைய இருக்குது கைஸ். இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு தெரியலையே. பர்ஃப்யூம் கடை கைஸ், பிராண்டட் பர்ஃப்யூம் அதெல்லாம் இருக்கும் போல். இது நம்ம கர்ச்சீஃப் அதெல்லாம் போட்டு வைக்கிறாங்க போல். பாருங்கள், பொம்மையெல்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம அவரை ஃபாலோ பண்ண போகிற மாதிரி ஆயிடுச்சே கைஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு. பரவாயில்ல கைஸ். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த புக்ஸ் கடைங்களாம் இருக்குது. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. புக்ஸுங்களாம் ரோட்டிலே போட்டு விற்கிறதும். இந்த கடை என்ன கடைன்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். ஆனால் வெளியே நல்லா ஜில்லுன்னு காற்று மட்டும் வருது, அது நல்லா இருக்குது காற்று அடிக்கிறது. பேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்களா வேறு லெவலாக இருக்குது. ஸோ இந்த ஒரு இடம் பாருங்கள் கைஸ், நிறைய டாய்ஸ் தான் இருக்குது. நம்ம அந்த ஸ்பைடர்மேன் டாய் எல்லா டாயும் இருக்குது பாருங்கள். ஸோ அனிமே லவர்ஸ் அவங்களுக்கான ஒரு இடம். நிறைய பொம்மைங்க இருக்குது. இங்கே பாருங்கள், 3D ஆர்ட் ஒர்க். இதெல்லாம் வீட்டில் மாட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க கைஸ். பயங்கரமாக இருக்குது. நிறைய அந்த ஃப்ரூட்ஸ் சப்போட்டா அதெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா. வேறு என்ன, நம்ம ப்ரோ ஒழுங்காகவே மோல் அடிக்க மாட்டேறாரு கைஸ். நல்லா அடித்தா தானே, அப்படியே பொறுமையாக அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. நம்மளாம் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம். இதுவும் நல்லா தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், கூல் ஃப்ரெஷ் லைம் சோடா 30 ரூபா. இதெல்லாம் நல்லாயிருக்கு பார்த்தீங்களா, லைட் லேம்ப்பு மாதிரி. நைட்டில் நீங்கள் அதை போட்டுக்கிட்டு தூங்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆல் மேக்கர், ஆல் கீ மேக்கர் கைஸ். நான் ஆல் மேக்கர்ன்ட்டேன். இங்கே பாருங்கள், ஃபேஷன்
1 பாண்டி பஜார். நிறைய கடைங்க தாங்க இருக்குது. ஓ, இதனால தான் டிராஃபிக் ஜாம். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காருங்களாம் அப்படி அப்படியே ரோட்டை ஒட்டியே நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் அங்கே வரும்போது பயங்கரமாக டிராஃபிக் ஜாம் ஆச்சு கைஸ். டிராஃபிக் ஜாமுக்கு காரணம் இந்த காருக்காரங்க தான் கைஸ். நல்லா பார்த்துக்கங்க காய்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டி நகர் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேடின பொருளே கிடைக்கல. ஸோ கூட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை கைஸ். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கூட்டமாக இருந்தது. ஸோ இந்த ஒரு டி நகர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு.